இந்த காரியத்தை கேள்விப்பட்டுட்டு கேவலமா ஊர் பூரா அனுப்பியிருந்தாங்க பாருங்க. இப்ப இருந்தாச்சுன்னா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் அனுப்பியிருப்பான் பாருங்க. அவங்க கதி என்னாச்சு? பாவம் செய்தவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பாவம் செய்தவனை கர்த்தர் திரும்ப கட்டி அவனை மேல கொண்டு வந்துட்டாரு, அவனை வைத்துட்டாரு. ஆனா இந்த பாவம் செய்தவன் தப்பிட்டான். ஆனா இவனை பற்றி பேசி ஊரெல்லாம் பேரை கெடுத்தான் பாருங்க. அவன் கெட்டு போயிட்டான். அவன் தான் அழிஞ்சு போயிட்டான். அழிஞ்சு போனது யாரு? இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல இன்னைக்கு சும்மா இஷ்டத்துக்கும் தெரிஞ்சதும் தெரியாதே வாட்ஸ்அப்லயும் ஆத்துலயும் இதுலயும் பத்திரிகைகள் எல்லாம் பச்சை எழுதுறாங்க, பேர் போட்டு எழுதுறாங்க. ஆனா கர்த்தரே கொடுத்தாங்க. என்ன பொறுத்தவரையில கர்த்தர் நம்முடைய பாவங்களை வெளியே கொண்டு வந்திருந்தாருன்னா, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் யார் நினைக்கிறீங்க? உட்கார்ந்துருக்க எல்லாரும் யோக்கியர்களா? பாவமே செய்யாத புண்ணியர்களா? எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்றது போல நமக்கு நம்ம சரீரத்தில் நாம காணாத பகுதி இருக்கு, பின்னால இருக்கு. பாத்தீங்களா? நம்ம சரீரத்தில் நாம கண்களால காண முடியாத பின்பகுதி இருக்கு. ஆனா அந்த பின்பகுதி நீங்க பார்க்கல, 2000 பேர் பின்னால பார்த்துக்கிட்டு இருக்கான்.